ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் கனடாவை சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இப்போ ஸ்ட்ராபெர்ரி பிரிக்கிறதுக்காக நாங்கள் எல்லோரும் போயின்ட்டுருக்கோம். அங்கே டவுனிஸ்ன்ற ஃபார்ம் டொரண்டோவில் இருக்குது. அந்த ஸ்ட்ராபெர்ரி ஃபார்முக்கு தான் நம்ம இப்போ போயின்னு இருக்கிறோம். போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், கிராமத்தில் இருக்கிற மாதிரி நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். நான் கூட அது முதல்ல நெல் பயிர்னு நினச்சேன், பார்த்தா கோதுமை நட்டுருக்காங்க. நல்லா பசுமையாக, நல்லா கிராமத்து உள்ளே போகிற மாதிரியே இருந்தது எனக்கு ஃபீலிங். ஒரு கனடாவில் இருக்கிற ஃபீலிங்கே இல்லை, நல்லா இருந்தது. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போனோம். போய் அந்த டவுனிஸ்ன்ற ஃபார்முக்கு போகிற வழி இது வந்துட்டோம் பாருங்கள். இங்கே ரொம்ப கூட்டம் அன்னைக்கு. நாங்கள் இது பண்ணிவிட்டு அந்த மாதிரி கூடெல்லாம் கொடுத்தாங்க. அந்த அவங்க கொடுக்குற கூட நிறைய பிரிச்சிடணும். நம்ம பே பண்ணணும், டாலர் பே பண்ணிவிட்டு கூட தருவாங்க. அது நிறைய பிரிச்சுட்டு இந்த பாருங்கள், இந்த வழியில் தான் டிராக்டரில் போனோம் எல்லோரும். அந்த மாதிரி டிராக்டரில் கூட்டின்னு போனாங்க. எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு பிரிச்சுட்டு நம்ம எவ்வளோ வேணாலும் அங்கே சாப்பிட்லாம். குழந்தைங்க எல்லோரும் நல்லா ஜாலியாக இருந்துட்டு வந்தோம். அந்த கூடை நிறைய பிரித்து எடுத்துன்னு வந்துடலாம் வீட்டுக்கு. அவங்கவுங்களுக்கு கொடுக்குற கூட அவங்கவுங்க பிரித்து எடுத்துன்னு வந்துடலாம். நாங்கள் 5 கூடை வாங்கினோம், 5 கூடை ஃபில் பண்ணிட்டோம். குழந்தைங்க எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு திருப்பி அந்த டிராக்டர்லேயே எல்லோரும் கிளம்பி திரும்ப கூட்டின்னு வந்து அந்த கார் ஷெட்டாண்ட விட்டுட்டாங்க. கார் பார்க்கிங் பண்ண இல்லைங்களா, நாங்கள் அந்த இடத்துல எடுத்துன்னு விட்டுட்டாங்க. அங்கேருந்தே கூட்டின்னு போகிறாங்க, திரும்ப கூட்டின்னு வந்து விட்டுறாங்க. அதெல்லாம் ஆப்பிள் தோட்டம் பக்கத்துலேயே. நாங்கள் டிராக்டரில் வரும்போது பக்கத்தில் ஆப்பிள் மரம், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராபெர்ரி நட்டுருக்காங்க, அதெல்லாம் கூட இருக்குது பாருங்கள் பக்கத்தில். எனக்கு ஒரு கிராமத்தில் இருந்த ஃபீல் இருந்தது. அங்கே போனதுமே ரொம்ப நல்லா இருந்தது. கனடாவில் இருக்கிறோமா கிராமத்தில் இருக்கிறோமானே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நல்ல வெயில், அன்னைக்கு நல்ல வெயிலாக இருந்தது. அந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல நல்லா இருந்தது. ஆப்பிள் தோட்டம்லாம் நிறைய இருந்தது அங்கே சுற்றி வரும்போது. அதெல்லாம் பார்த்துட்டு முடிச்சுட்டு திருப்பி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அந்த பழம்லாம் எடுத்துன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அன்றைக்கி பொழுது ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்தது.